हरे कृष्ण। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोऽभिसकोऽभिहा कान्त राधाकान्त नमोऽस्तुते। दत्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं भुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada की जय। இன்னைக்கு பாகவதம் 3வது காண்டம் முதல் புத்தகம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 20. சாரி, ஸ்லோகம் 34. ஆமாங்க, 34. नाना कर्म विधेनेन प्रजा प्रवीशिशुषुषतः नात्मा वशीतते अस्मिस् देवर्षियान्मत् अनुग्रहः। हरे कृष्ण। हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. தெய்வ பொருளுரை மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. மக்கட்தொகையினை எண்ணற்ற அளவிற்கு பெருக்க வேண்டும் என்று நீர் விருப்பம் கொண்டிருப்பதனாலும் மேலும் உமது தொண்டினை பல வகையாக நீர் விரிவுபடுத்தி இருப்பதனாலும் இது பற்றிய எதையும் நீர் இழக்கப் போவது இல்லை. ஏனெனில் நான் உம்மீது வைத்திருக்கும் அளவற்ற கருணையானது கால காலங்களுக்கும் உயரக்கூடிய தன்மை உடையதாகும். பொருளுரை. ஒரு குறிப்பிட்ட காலம், பொருள், சூழ்நிலைகளின் உண்மையினை நன்கு உணர்ந்து கொண்ட பகவானது தூய பக்தன் அவரது பக்தர்களின் எண்ணிக்கையை பல்வேறு வழிகளில் அதிகரிக்க வேண்டும் என்றே எப்பொழுதும் விரும்புகிறான். மனவாசகம் கடந்த தொண்டின் விரிவுகள் ஓர் லோகாயுதவாதிக்கு உலகியல் விஷயங்களாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவ்விரிவுகள் அனைத்தும் பகவான் தமது பக்தர்களின் மீது வைக்கும் அளவற்ற கருணையின் விரிவுகளே ஆகும். இச்செயல்களுக்கான திட்டங்களும் கூட அம்மாதிரியாகவே தோன்றலாம். ஆயினும் அவை பரம புருஷரின் உன்னத புலன்களின் திருப்திக்காக ஈடுபடுத்தப்படுகின்ற காரணத்தினால் ஆற்றலில் வேறுபாடு உடையவாக இருக்கின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க பிரம்மதேவர் பகவானிடம் சரணடைந்த ஒரு ஆத்மா. அதனால அவர் அவர் பகவானுடைய சக்தியை என்றும் இழக்கப் போவதில்லை. ஏன்னா அவர் நான் உன் மீது வைத்திருக்கும் அளவற்ற கருணையானது காலாகாலத்திற்கும் உயரக்கூடிய தன்மையுடையதாகும். அப்ப நம்மளுக்கு பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். அப்ப பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டானது ஒரு சிறு அளவே இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மை அளிக்கக்கூடியது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், ஆனா பகவான் நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கிறார். ஏன்னா நம்ம பகவானை அடைய பழகாத தூரம் போகணும். ஆனா ஒரு அடி எடுத்து வச்சா போதும், நான் உனக்கு அவ்வளவு கருணையை தரேன்னு பகவான் எப்போ கருணையை தர்றாரு. இப்ப பிரம்மதேவர் பிரார்த்தனையிலிருந்து அது நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நிறைய பேர் கற்பனையில நினைக்கிறாங்க, உலகவாதிகள், பௌதிகவாதிகள் நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்றேன்னு சொல்லிட்டு பகவானை பற்றி பேசுறாங்க,
சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு என்னவோ புலமை இருக்குது. அதை தெரிவிக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. நிறைய படிச்சுக்கிட்டு ஸ்லோகம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுல பகவானோட பக்தி தொண்டு இருக்கின்றது. ஏன்னா தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே. பகவானை பற்றி பேசுவது கேட்பது ஒன்றுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த கலியுகத்துல. வேற எந்த கதியுமே கிடையாது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் களவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா. அப்ப இது ஏன் 3 முறை சொல்றாங்க? ஒரு கோர்ட்ல போனீங்கன்னா நீங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை 3 முறை சொல்றாங்க. ஏன்னா ஒரு முறை சொன்னால் அது சத்தியம், 2 முறை சொன்னா அது பரம சத்தியம், 3 முறை சொன்னா அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய உண்மை. அப்போ இங்க வந்து பரமபுருஷனின் உன்னத புலன்களின் திருப்திக்காக ஈடுபடுத்தப்படுகின்ற காரணத்தினால் ஆற்றலின் வேறுபாடுடையவையாக இருக்கின்றன. அப்போ சிலர் கண்ணுக்கு அது பௌதிகமாக தெரியலாம். நாம படிக்கிறது, பேசுறது, ஏன்னா பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் இயற்கை எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கும் பாருங்க. எல்லாரும் குளிப்பாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாரும் வேலைக்கு போவாங்க. பக்தர்களும் அதே தான் செய்யறாங்க. ஆனா அபக்தர்கள் நினைக்கிறாங்க நம்மளை போலத்தானே இவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இது சூட்சுமமானது, வெளிப்புறமாக காணக்கூடியதல்ல. சூட்சுமமான அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா சாதாரணமான விஷயங்களே அவங்களால சூட்சுமமா பார்க்க முடியாது. வெளிப்புற பார்வையில தான் பாக்குறாங்க. ஆனா பக்தர்கள் வந்து சூட்சுமமாக தங்களது குணங்களை மேம்படுத்தி பகவானிடம் தொடர்பு கொள்ளும் நிலையில இருக்கிறாங்க. எப்பவுமே பகவானுடைய தொடர்புல அந்தரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அதனால யாருமே வந்து அந்த பௌதிகவாதிகள் பக்தர்களை புரிஞ்சுக்க முடியாது. அவங்க சொல்றத முதல்ல சாதாரணமா நினைப்பாங்க. ஆனா உள்ள வர 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 அந்த டேஸ்ட், சுவை அறிந்தப்புறம் அவங்க அதை விட்டு போறது கிடையாது. ஏன்னா இதுதான் ஆத்மாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது. ஏ ஆத்மா சுப்ரசீததி. அடுத்த ஸ்லோகம் 35. ருச்சிம் ஆத்யம் ந பத்னாதி பாபியாம் ஸ்வாம் ரஜோ குணஹ யன்மனோமயி நிர்பந்தம் பிரஜா சம்ஸ்ருஜோ அபீதே. நான் படிக்கிறேன் மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல மனவாசகம் கடந்த தொண்டின் விரிவுகள் ஓர் லோகாவாதிக்கு உலகியல் விஷயங்களாக தோன்றலாம். அந்த மனவாசகம் கடந்த தொண்டின் விரிவு அப்படின்னா என்னங்க மாதாஜி? அதாவது மனதுல கற்பனை நாம நிறைய நினைக்கிறோம்ல மாதாஜி, இது எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அதுதான் மனவாசகம். ஏன்னா இந்த பக்தி தொண்டுங்கிறது மனது சம்பந்தப்பட்டதல்ல, புத்தி சம்பந்தப்பட்டது. மனதுக்கு மேல இருக்கிற புத்தி, இன்டெலிஜென்ஸ். அதனால மனவாசகம் கடந்த தொண்டின் விரிவுகள். அதாவது பக்தி தொண்டு வந்து ஒரு சாதாரண விஷயம் போல அவங்களுக்கு தெரியும். இவங்களும் சாப்பிடுறாங்க, நானும் சாப்பிடுறேன். ஆனா அந்த சாப்பிடுறதுங்கிறது அவங்க வெறும் பாவத்திற்குட்பட்ட உணவு சாப்பிடுறாங்க, நாம வந்து அந்த பிரசாதமா சாப்பிடுறோம். ரெண்டுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசங்கிறது அவங்களுக்கு சாதாரணமா புரியாது. ஏன்னா சாதாரணமா சாப்பிடும் போது அதுல எல்லா பாவங்களும் இருக்கின்றது அப்படிங்கறத பகவத்கீதையில நம்ம படிக்கிறோம். பகவானுக்கு படைக்கப்படாத உணவு பாவத்தின் விளைவே அப்படின்னு, இல்லைங்களா? ஆமாங்க, அதுதான். படிக்கிட்டாங்க மாதாஜி. மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. நீரே ஆதி ரிஷியாவீர். உமது உள்ளம் எப்பொழுதும் என் மீது கட்டுண்டு இருப்பதனால் நீர் பல்வேறு வகையான பிரஜைகளை உற்பத்தி செய்யும் தொழிலில் ஈடுபட்டிருந்த போதிலும் ஒழுக்கம் குறைவான பேராசை குணமானது ரஜோகுணம் உம்மை அத்துமீறி கொண்டு வளர்வதில்லை. பொருளுரை. இதே உறுதி பிரம்மதேவருக்கு 2ஆம் காண்டம் 9வது அத்தியாயம் 36வது ஸ்லோகத்திலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பகவானின் கருணையினை பெற்றவராதலினால் பிரம்மாவின் திட்டங்களும் ஏற்பாடுகளும் குற்றமற்றவை ஆகும். 10வது காண்டத்தில் உள்ளது போல பிரம்மதேவர் சில வேளைகளில் குழப்பமுற்றவராக காணப்படினும் அக்குழப்பமானது அச்சக்தியின் செயலை கண்டதினாலேயாம். அதுவும் கூட உன்னத தொண்டில் அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்குரியதே ஆகும். அர்ஜுனனுக்கு இதுபோன்று குழப்பமுற்றவனாகவே காணப்பட்டான். பகவானின் தூய பக்தர்களுக்கு ஏற்படும் இதுபோன்ற குழப்பங்கள் எல்லாம் பகவானை பற்றிய அறிவில் அவர்கள் மேலும் வளர்ச்சி அடைவதற்கே உரியனவாகும்.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப பிரம்மதேவர் வந்து இங்க ரஜோகுணத்தில் ஈடுபட்டிருந்தாலும், ரஜோகுணம் இருந்தா மட்டும்தான் இந்த பௌதிக படைப்பை அவரால் மேற்கொள்ள முடியும். ஏன்னா எல்லா கலவைகளும் கலந்ததுதான் இந்த பௌதிக உலகம். அப்ப இந்த பௌதிக உலகை படைக்கணும் அப்படின்னா அந்த குணங்கள் இருந்தாதான் படைக்க முடியும். இப்ப அசுரர்களை தோற்றுவிக்கணும் அப்படின்னா சத்துவகுணத்துல இருக்கிறப்ப அவரால் அசுரர்களை தோற்றுவிக்க முடியாது. ஆனா இந்த பௌதிக உலகமானது அசுரர்களுக்கும் உரியது, சாதுவான மிருகங்களுக்கும் உரியது, ரஜகுணத்தில் இருக்கிற மிருகங்களுக்கும் உரியது, அப்போ தமோ குணத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும், இப்படி பல்வேறு வகையான குணங்களுடன் ஒத்து போகின்ற படைப்புகளை எல்லாம் அவர் படைக்கணும். அப்ப அதுக்காக அவர் வந்து ரஜகுணத்தில் இருந்தா தான் முடியும். அவர் சத்துவகுணத்தில் இருக்கிறவனால ஒரு கொடூரமான அசுரனை படைக்க முடியாது, ஒரு கொடூரமான மிருகத்தை படைத்து அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிக்கும் அந்த மிருகங்களை எல்லாம் படைக்க முடியாது. சோ இங்க வந்து பிரம்மதேவர் அவ்வாறு ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர் வந்து குழப்பமுற்றவராக காணப்படினும் சில சமயங்கள் அவர் குழப்பம் அடைகிறார். ஏன்னா இங்க பௌதிக உலகுக்கு வர்றவங்க எல்லாருமே முக்குணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த குழப்பம் தேனே என்ன சொல்றாங்க, முஹ்யந்தி யத் சூரையக, முதல் ஸ்லோகத்துல நாம படிக்கிறோம். முய்யந்தி யத் சூரையக அப்படின்னா தேவர்களும் முனிவர்களும் கூட குழப்பம் அடைகிறார்கள். அப்ப இங்க வந்து பிரம்ம விமோகன லீலை அதையும் நாம பார்க்கலாம், கோவர்த்தன லீலையும் பார்க்கலாம். தேவர்களும் பிரம்மாவும் மற்ற முனிவர்கள் பல பேர் பகவானோட படைப்புல நிறைய குழப்பம். எப்படி நீரிலிருந்து நிலம் தோன்றியது, இப்படி பல வகையான குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி இருந்தா கூட 10வது காண்டத்துல நாம பாக்குறோம், பிரம்மதேவர் தான் படைத்த ஒரு பெண்ணின் மீதே, வாக் அப்படின்ற பெண்ணின் மீதே அவர் வந்து மோகம் கொள்கிறார். ஆனா உடனே அதை திருத்திடுறார். ஏன்னா தூய பக்தன் உடனே பகவானால தடுத்தாட்கொள்ளப்படுகின்றான். இப்ப பகவானின் தூய பக்தர்களுக்கு ஏற்படும் இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் பகவானை பற்றிய அறிவில் அவர்கள் மேலும் வளர்ச்சி அடைவதற்குரியதே ஆகும். ஏன்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்விகள் குழப்பம் அடைந்து இப்ப நாமெல்லாம் பல கேள்விகள் கேட்கிறோம். இது எதற்காக? நாம மேலும் வளர்வதற்கு. ஒரு கிளாஸ்ல போய் உட்காந்து நம்ம பாடம் கேட்கிறோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் அப்படின்றது வந்து ஒரு பொய்யான தோற்றம். நாமளே வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உயர்த்திக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா இன்னும் சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா நாம எல்லாத்தையுமே எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நாம வந்து உயர்வதற்காகவே கேள்விகள் கேட்கின்றோம். அப்ப பக்தனோட குழப்பம் கூட உயர்வதற்காகத்தான். ஏன்னா தவறு செய்தால் அதுல இருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ளும். களவும் கற்றுமர, அந்த மாதிரி தவறு செய்யும் போது அதை பகவான் தடுத்தாட்கொண்டு நம்மளுக்கு நல்ல புத்தி தர்றார். ஸ்லோகம் 36. ஞாதோ அகம் பவதா அத்யதுர்விஜ்ஞேயோ அபி தேஹினாம் யன்மாம் த்வம் மன்யசே அயுக்தம் பூதேந்திரிய குணாத்மபீஹி. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ சிறு ஆச்சாரியருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதேனும் தாளையால் கற்றுண்ட ஆத்மா என்னை அறிவதற்கு இயலாது. ஆயினும் நீர் எம்மை அறிந்து கொண்டதற்கு காரணம் நான் எந்தவித ஜட பொருளும் அன்று, அதிலும் குறிப்பாக யாம் பஞ்சபூதங்களினாலும் 3 நன்மை பொருட்களாலும் ஆக்கப்பட்டவன் இல்லை என்பதை நீ அறிந்து கொண்டு. நுண்மை பொருட்களாலும் மாதாஜி, 3 நுண்மை பொருட்களாலும் நுண்மை பொருட்களாலும் ஆக்கப்பட்டவன் இல்லை என்பதை நீர் அறிந்து கொண்டதனாலேயாம். பொருளுரை. பூர்ண உண்மையாக இறைவனை பற்றி அறிவு என்பது ஜட தோற்றத்தினை புறக்கணித்தல் என்பது முக்கியமாக கொள்ளவில்லை. மாறாக ஆன்மீக தோற்றத்தினை அது உள்ள ஒரு நிலையிலே புரிந்து கொள்வதற்கு ஜட தோற்றத்தை உருவத்தை வைத்து புரிந்து கொள்கிறோம் என்பதனால் ஆன்மீக தோற்றம் உருவமற்றதாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஆன்மீகத்திற்கு எதிர்மறையான உலகின் கருத்தாகும். உண்மையான ஆன்மீக கருத்து என்னவென்றால், ஆன்மீக உருவம் ஜட உருவம் அன்று. பிரம்மதேவனும் பகவானின் நித்திய வடிவத்தினை இவ்வழியிலேதான் போற்றுகிறார். முழுமுதல் கடவுளும் பிரம்மதேவரின் ஆன்மீக கருத்திற்கு ஒப்புதல் அளிக்கிறார். கிருஷ்ணரின் உடல் மனித வடிவில் இருந்ததனால் அது உலகில் தன்மையானது என்னும் கருத்தை பகவான் கீதையில் வன்மையாக கண்டிக்கிறார். பகவான் தம்மை பல்வேறு ஆன்மீக வடிவங்களில் வெளிப்பாடு செய்யலாம். அதனால் அவர் ஜடத்தினால் கட்டப்பெற்றவரோ
அல்லது உடலிற்கு ஆத்மாவிற்கும் வித்தியாசம் உடையவரோ அல்லார். பகவானின் ஆன்மீக வடிவினை இவ்வழியிலே தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே நன்றி கிருஷ்ணா. மாதாஜி. அப்போ இங்க வந்து பஞ்சபூதங்களால் ஆனது நமது உடல். இது வந்து ஸ்தூல உடல். சூட்சும உடல் அப்படிங்கிறது நுண்மையான பொருட்களால் ஆனது. நுண்மையான அப்படின்னா என்ன? மிகவும் காணத்தக்காத பொருட்களால், அதாவது கண்ணால பார்க்க முடியாது. சூட்சுமம் அப்படின்னா சூட்சுமமா இருக்கு அப்படின்னா ரகசியமா இருக்கு அப்படி எல்லாம் பொருள்படும் போது நாம அத மனம், புத்தி, அகங்காரம் இது யாரும் கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். கண்ணுக்கு தெரியறது தான் நம்ம பெருசா எடுத்துக்குவோம். அப்ப அது நுண்மை பொருட்கள். இதால ஆனதுதான் நமது 2 உடல். ஒண்ணு வெளிப்புற உடல், ஒண்ணு இந்த சூட்சும உடல். அப்ப இந்த உடலுக்கு மத்தியில தான் இதயத்துல பரமாத்மா வீற்றிருக்கிறார். ஆத்மாவானது இருக்கின்றது. இந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நம் உடல் இயங்குகின்றது. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. பகவான் கிருஷ்ணருக்கு உடல், ஆத்மா மற்றும் அவரது அவருக்கு வந்து 2 ஸ்தூல உடம்போ சூட்சும உடம்போ கிடையாது. உடல் தனியா கிடையாது, ஆத்மா தனியா கிடையாது. அப்ப இத வந்து ஜடத்தோற்றத்தின் உருவத்தை வைத்து புரிந்து கொள்கிறோம். இத கம்பேர் பண்ணி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ உன்னை சொல்லும் போது நம்ம உடல் எப்படி இருக்கு, அது மாதிரி பகவானோட உடல் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்க. அப்போ ஆன்மீக தோற்றம், அதனால இந்த உடல் கிடையாது, அதனால பகவானுக்கு உடல் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்மளுக்கு பௌதிக உடல், பகவானுக்கு ஆன்மீக உடல். சோ ஆன்மீக உடலுக்கும் பௌதிக உடலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ரெண்டுமே வித்தியாசமானது. நம்ம உடல்ல வந்து மலம், ஜலம், மூத்திரம், ரத்தம், நீர் இதெல்லாம் அடங்கியது. பல வேதியியல் பொருட்கள் அடங்கியது. ஆனா பகவானுக்கு அப்படியெல்லாம் தேவை கிடையாது. அவரது உடல்ல அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடையாது. திவ்யமான உடல். அவரது ஒவ்வொரு அங்கங்களும் எல்லா வேலையும் செய்யக்கூடியது. ஆனா சிலரெல்லாம் மனித உருவுள்ள பகவான் வந்தா அவர் சாதாரண மனிதர் தான். வர்றாரு, மறுபடியும் பிறக்கிறாரு, அவர் மறுபடியும் ஏதோ மேஜிக் எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் இறந்து போயிடுறார். அவர் யாரும் கொன்னுட்டாங்க, ஒரு வில்லால பெருவரல்ல காயம் பட்டதுனால அவர் இறந்து போயிட்டார். இது எவ்வளவு அபத்தமானது. ஏன்னா நாம் சாதாரண மனிதர்கள் கூட காலில் புண்ணாச்சுன்னா இறக்க மாட்டாங்க. ஆனா பகவான் கிருஷ்ணர் வில்லு பட்டதுனால இறந்துட்டார் அப்படின்னு, அம்பு பட்டதுனால இறந்துட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவஜானந்தி மாமூடா மானுஷும் தினம் ஆஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அவஜானந்தி அந்த மூடர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவானுக்கு நம்மை போன்ற உணவு கிடையாது. அது அழியக்கூடியதல்ல, நித்தியமானது. பகவானுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. நவ யவனம் ச, என்றுமே அவர் வந்து இளமையான தோற்றம் உடையவர். அங்காணி யஸ்ய சகலேந்திரவருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத் உஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அத்வைதமச்சிதமனாதிமனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதே சுதுர்லபமதுர்லபமாத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அங்காணி, அவரது அங்கங்கள் ஒவ்வொன்றும் எல்லா வேலையும் செய்யக்கூடியது. நம்மளுக்கு வாய் அப்படின்னா சாப்பிட மட்டும், பேசுறதுக்கு மட்டும் தான் முடியும். ஆனா அவர் வாயாலையும் பார்ப்பார், காலாலையும் பார்ப்பார், கண்களாலையும் பார்ப்பார், கைகளாலும் பார்ப்பார். ஒவ்வொரு உறுப்பும் எல்லா வேலையும் செய்யக்கூடியது. நம்மள மாதிரி கிடையாது. அதனால சாதாரண மனிதர் இருந்தாலும் நம்மை போல அவர் கிடையாது. நம்மை போல அவரை நினைக்க கூடாது. ஸ்லோகம் 37. दुप्यं मत् विचिकित्सायाम् आत्मा मे दर्शितो अबहिः नालेन शलिरे मूलं पुष्करस्य विष्णुवदः. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. प्रणाम. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு. நீவீர் பிறந்த தாமரை மலரின் தண்டுக்கு ஆதாரமாக இடம் ஒன்று இருக்கிறதா என்று அறிய அத்தண்டின் நாளத்தின் வழியே. மாதாஜி படிக்கிறாங்க. மாதாஜி படிக்கிறாங்க, அவங்க கேக்குதுங்க. ஓம் நமோ மொழிபெயர்ப்பு கேக்குதாங்க மாதாஜி? கேட்கலீங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்ப கேட்கலீங்களா? ஹரே கிருஷ்ணா.
கேக்குதுங்க மாதாஜி. சரி. மொழிபெயர்ப்பு. நீவிய பிறந்த தாமரை மலரின் தண்டிற்கு ஆதாரமான இடம் ஒன்று இருக்கிறதா என்று அறிய அத்தண்டின் நாளத்தின் வழியே உட்புகுந்து சென்று உம்மால் எதையும் கண்டுகொள்ள முடியவில்லை. அதே சமயம் நான் எனது வடிவத்தினை உமக்கு உள்ளே இருந்து வெளிப்படுத்துவேன். பொருளுரை. முழுமுதற் கடவுளை உணர்வது என்பது அவரது கருணையினாலேயே தான் முடியும். மனயோகத்தினாலோ அல்லது ஜட புலன்களின் உதவியினாலோ அறிய முடியாது. முழுமுதற் கடவுளின் உன்னத உணர்தலை ஜடப்புலன்களினால் அணுக முடியாது. பயபக்தியுடன் செய்யும் பக்தி தொண்டை மெச்சி அவர் நம்முன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுதே நாம் அவரை போற்றி துதிக்க முடியும். முழுமுதற் கடவுளின் மீதான அன்பினால் மட்டுமே அவரை அடைய முடியும் என்று வேறொருவராலும் முடியாது. வேறொன்றாலும் முடியாது. ஊன கண்களை கொண்டு முழுமுதற் கடவுளை காண முடியாது. முழுமுதற் கடவுளின் மீதான அன்பு என்னும் மையினை பூசி ஆன்மீக கண்கள் திறக்க பெற்றால் அவற்றின் மூலம் நாம் அகத்தினுள்ள அவரை காண முடியும். ஒருவனது ஆன்மீக கண்களை பௌதீக அழுத்தத்துக்கு அமுக்கு மூடி இருக்கும் வரை அவனால் பகவானை காண முடியாது. அவளுக்கு பக்தி தொண்டின் மூலம் நீங்கும் பொழுது சந்தேகத்துக்கிடமின்றி அவனால் பகவானை காண முடியும். பிரம்மதேவர் தாமரை தண்டின் அடிவேரினை காண செய்த முயற்சி தோல்வியடைந்தது. அதனால் அவரது தவத்தினாலும் பக்தியினாலும் பகவான் திருப்தி அடைந்த பொழுது பிரம்மா தேவரின் புற முயற்சி எதுவுமின்றியே பகவான் தம்மை அவர் உள்ளத்தில் வெளிப்படுத்தி காட்டினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பிரம்மதேவருக்கே பகவானை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர் அந்த தாமரை தண்டுல எல்லா லோகங்கள்லயும் போய் யார் என்னை படைத்தது, நான் எங்கிருக்கேன், நான் யார் அப்படின்னு எல்லாம் தேடி தேடி பாக்குறாரு. அவரால் ரொம்ப காலம் தேடுறாரு, அவரால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பகவான் தப அப்படின்னு ஒரு அசரீரி மூலமா பிரம்மதேவருக்கு உணர்த்துகிறார், தவம் செய்ய சொல்லி. அதுக்கப்புறம் பக்தி தொண்டு அப்படிங்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றி பகவானுக்கு அன்பு தொண்டு செய்கிறார். அவர் கட்டளையை அவர் மீறியதே கிடையாது எப்பொழுதுமே. அப்ப படைப்பு கடவுளான பிரம்மதேவருக்கே பகவான் தன்னை முதல்ல காட்டி கொடுக்கல, தவம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் காட்டி கொடுக்கிறார். அது போல பகவானை அன்பு தொண்டினால் மட்டுமே உணர முடியும், காண முடியும். ஈவன் அர்ஜுனன் பாத்தீங்கன்னா பகவத்கீதையில குருட்சேத்திர போர்க்களத்துல பகவானை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்றார். சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தாலும் கூட நான் உன்னுடைய அரிய சக்திகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றப்போ அவருக்கு உன்னதமான கண்களை கொடுக்கிறார், திவ்யமான கண்களை. அவர் சாதாரண கண்களால பகவானை பார்க்க முடியாது. அதனால சாதாரண ஜட நோக்கம் கொண்டவர்களால, ஜடத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களால பகவானை காண முடியாது. பக்தி தொண்டில் ஈடுபட்டு உன்னத அந்த ஞானத்தை பெற்றால் ஒழிய பகவானை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. அதே போல அன்பெனும் மைப்பூசப்பட்ட கண்களால் மட்டுமே பகவானை காண முடியும். இதை பிரம்மதேவர் பிரம்ம சம்ஹிதியில சொல்றார். பிரேமே ஜனச்சுரித பக்தி விலோச்சனேன சந்தஸ்ததைவ ஹ்ருதயேஷு விலோகயந்தி யம் ஸ்யாம சுந்தரமசிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்ப சாதாரண கண்களால பகவானை காண முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்னை எங்கே உன் பகவானை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சில பிரபுபாதர்கிட்டையும் சொன்னாங்க, நீங்க பகவான் கிருஷ்ணர் சொல்றீங்களே, எங்களுக்கு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு. நான் காட்ட தயார், ஆனால் உன்னால காண முடியுமா அப்படிங்கிறத உனக்கு யோகிதை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கொன்றார். ஏன்னா பகவான் கோடி சூரிய பிரகாசம் கொண்டவர். அவர் படைத்த ஒரு சின்ன தூசான சூரியனைவே நம்மளால தூத்து பார்க்க முடியாது. சூரிய கிரகணம் வரும்போது நிறைய பேர் பார்த்து அப்படி கண்ணு அவிஞ்சவங்கள நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நம்ம 5 நிமிஷம் சூரியனை உத்து பார்த்தாலே நம்மளுக்கு திரும்பி பார்த்தா எல்லாம் இருட்டா தெரியும். அப்படி இருக்கிறச்ச கோடி சூரிய பிரகாசம் கொண்ட பகவானை எவ்வாறு காண்பது? நம்ம கண்ணெல்லாம் அவிஞ்சு போயிடும். சோ அதுக்கு ஒரு தகுதி வேணும். நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னாலே நான் 5 வருஷம் படிக்கணும், 1 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் தான் டாக்டர் ஆக முடியும். சாதாரண ஒரு பௌதிக தகுதி பெறதுக்கே இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா பகவான் பல கோடி லோகங்களுக்கு அதிபதி. அவரை பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம உடனே முடியுமா? நம்மளுக்கு தகுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பதான் பகவான் நம்ம முன்னாடி தோன்றுவார், அவரை பார்க்க முடியும், அவரை உணர முடியும். உணர்வதற்கு கூட நம்மளுக்கு தகுதி வேண்டும். நம்ம நம்ம மனசை சுத்தம் செய்யாம அந்த சூரியன் என்கின்ற கதிர் உள்ள
ஒளிராது. முதல்ல நம்ம இருட்டு இருக்குது மனசுக்குள்ள. பல கோடி ஜென்மமா நாம அறியாமையினால செய்த காரியங்கள், பல பாவ காரியங்கள் நம்மளை இருட்டு அண்டி வச்சிருக்கோம். அப்ப அந்த இருட்டு எப்ப போகும்? கிருஷ்ண சூரிய சம மாயாஹய அந்தகார யாக்கான் கிருஷ்ண தாக்கான் நாகி மாயாஹர அதிகார அப்படின்னு பகவான் உள்ளத்துல தோன்றணும் அப்படின்னா அந்த இருட்டு போகணும். அப்ப பகவான் வரும்போது தானாக அங்க வெளிச்சம் குடிகொள்ளும், அந்த ஞானம் நம்மளுக்கு உண்டாகும். அதுக்கடுத்தது ஸ்லோகம் 38. யத் சகர்தாங்க மத் ஸ்தோஸ்திரம் மத் கதாப்யுத்யாங்கிதம் யத் வாதபசி தே நிஷ்டா சயேச மத் அனுகிரஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. ஓ பிரம்மதேவரே, மனவாசகம் கடந்த எனது செயல்களை நீர் போற்றி புகழ்ந்த பிரார்த்தனைகள், என்னை அறிந்து கொள்வதற்காக நீர் செய்த தவங்கள், என் மீது நீர் கொண்ட நம்பிக்கை, இவை அனைத்தும் எனது அளவற்ற கருணையாக கருதப்படுதல் வேண்டும். பொருளுரை. ஓர் உயிர் பொருளான மனிதன் பகவானுக்கு மிக உயர்ந்த அன்பு தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவனுக்கு பகவான் சத்திய குரு அல்லது ஆன்மீக குருவாக அவனது அகத்தினில் இருந்து கொண்டு அவனுக்கு பல வழிகளில் உதவி செய்கிறார். அதனால் பக்தன் உலகியல் கணிப்புகளை எல்லாம் தாண்டி பல அற்புத செயல்களை செய்யக்கூடியவனாகின்றான். பகவானின் கருணையினால் ஒன்றுமறியாதவன் கூட உயர்ந்த ஆன்மீக நிறைவுடைய பிரார்த்தனைகளை ஏற்றக்கூடியவனாகின்றான். இது போன்ற ஆன்மீக நிறைவினை பௌதீக தன்மைகளினால் வரையறைக்கு உட்படுத்திவிட முடியாது. ஆனால் ஒருவனது பக்தி தொண்டு செய்வதற்கான தளராத முயற்சியின் மூலம் அது மேன்மேலும் வளர்ச்சியடையவே செய்கிறது. ஆன்மீக நிறைவிற்கு சுயமுயற்சி மட்டுமே ஒரே தகுதியாகும். உலகியல் செல்வங்கள் அல்லது அவனிடம் உள்ள கல்வி அறிவு போன்றவை எல்லாம் கருத்தில் கொள்ளப்படுவது இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. அப்போ பிரம்மதேவர் அவர் மனதால நிறைந்திருக்கின்ற கற்பனைகளை வைத்து பகவானை பிரார்த்தனை செய்யவில்லை. அதையெல்லாம் கடந்து பகவானை புகழ்ந்து பிரார்த்தனை செய்கிறார். அவர் தவம் செய்கிறார். பகவான் மேல மிகுந்த நம்பிக்கை, ஸ்ரத்தா. அதனால பகவான் அவர் மேல கருணை காட்டுகிறார். அதே போல நாமளும் கற்பனையெல்லாம் விட்டுட்டு உண்மையான நிலை என்ன அப்படின்னா பகவானை நாம் என்றென்றும் நம்ம மனவாசகம், அதாவது நம்ம கற்பனை எல்லாம் கடந்து ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற தூய பக்தர்கள் கூறியபடி நாம் பகவானை தொழுதோம் என்றால் நம்மளுக்கு மிக உயர்ந்த நிலை கிடைக்கும். பிரம்மதேவரை போல பகவானுடைய கருணை பெறுவதற்கு அது ஒன்றுதான் தகுதி. அப்ப எப்படின்னா சிலரெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே குருவை அவங்க சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, தேடிட்டே இருப்பாங்க. குருவை தேடி அவர் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும். அப்படி குரு ஒருத்தர் கிடைக்கலினாலும் கூட சிலருக்கெல்லாம் அந்த ஏக்கம் இருந்துட்டே இருக்கும், பகவானை பற்றிய ஏக்கம். அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா மனதிலேயே சைத்திய குருவாக, வெளியில குரு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சைத்திய குருவாக அவரே இருந்து காணிச்சு கொடுக்கிறார். அந்த பக்தன் உலகியல் கணிப்புகளை எல்லாம் தாண்டி பல அற்புத செயல்களை செய்யக்கூடியவராகினான். அப்ப பகவானே சக்தி அளிக்கின்றார். அந்த மாதிரி பகவானுக்காக ஏங்குறவங்களுக்கு, பகவானுக்கு அன்பு தொண்டு செய்யறவங்களுக்கு பகவானே சக்தி அளிக்கின்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஸ்ரீல பிரபுபாதர், குரு மகராஜ், இன்னும் குரு பரம்பரையில வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செயல்களை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணர் அவருடைய லீலைகள் நடந்த இடங்களை கண்டுபிடிக்கிறது, கிரந்தங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு மறுபடி புதுப்பிக்கிறது, பிரம்ம சம்ஹிதை ஸ்ரீரங்கத்துல எங்கேயோ அந்த பேழையில ஒளிஞ்சிருந்தது, அதை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்தாங்க. இப்படி பல லீலைகள் அவங்க செஞ்சிருக்காங்க. பக்தர்கள் பல அற்புத செயல்களை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்தனுக்கு அஷ்டமா சித்தி என்கிறது தானாக கைகூடும். ஆனா பல ஆயிரம் வருடங்கள் தவம் செய்யறவங்க கஷ்டப்பட்டு அஷ்டமா சித்தி எல்லாம் பெறுவதற்காக அவங்க உறுப்புகளை எல்லாம் அடக்கி யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்கார தாரண அந்த மாதிரி நியமங்களை எல்லாம் பின்பற்றினால் மட்டுமே அவங்களுக்கு அஷ்டமா சித்தி கிடைக்கும். ஆனா பக்தர்களுக்கு தானாக அது அந்த குவாலிட்டி தானா வந்துரும், அஷ்டமா சித்தி.
இதெல்லாம் தான் அவங்க வந்து சில அற்புத செயல்களை வந்து சிலர் வெளிக்காமிப்பாங்க. அப்போ நம்ம ஸ்ரீல பிரபுபாதருடைய லீலாமிர்தத்திலேயே பார்க்கலாம். அவர் வந்து எப்படி பல பக்தர்களை அவர் வந்து இந்திய நாட்டில் பரதகண்டத்தில் இந்த பாரத பூமியில கூட கிடையாது, அமெரிக்கால ஹிப்பீஸ் அப்படிங்கிற ஒரு மிகவும் மோசமான நடத்தை உள்ளவர்கிட்ட அவர் வந்து பக்தியை பிரச்சாரம் பண்ணி அதுல வெற்றி அடைந்தார். ஆனா அவர் வந்து பகவானோட கையில ஒரு கருவியாக மட்டும் செயல்பட்டார். நான் இதை நடத்துகிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையவே கிடையாது. என்னை நீ வந்து பகவானே நீ என்னை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். அவர் அந்த கப்பல்ல போகும்போது எழுதின கடிதம் எல்லாம் நாம அடிக்கடி படிக்கணும். சில பிரபுபாதையரோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது அவர் எவ்வளவு தாழ்மையா பகவானுக்கு ஒரு அடியேனுக்கும் அடியேனாக அவர் சேவகம் செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது தெரியும். இப்ப பக்தி தொண்டு செய்வதற்கான தளராத முயற்சியின் மூலம் அந்த ஆன்மீக நிறைவு நம்மளுக்கு ஏற்படுது. இப்ப ஆன்மீக நிறைவு சுய முயற்சிக்கு மட்டுமே ஒரே தகுதியாகும். அப்போ சுய முயற்சி பண்ணணும். அப்போ அதுதான் ஒரே தகுதி. நம்ம முயற்சி பண்ணாம எதுவுமே கிடையாது. தானா பக்தி வந்துரும். சைத்திய குருவா உள்ள இருந்து நம்மளை கொண்டு வந்துருவாரு. எப்படி ஒரு நம்மளாம் நான் கற்பனை பண்ணிக்கிறோம். ஏதோ சினிமால பாக்குற மாதிரி ஒரு ஹீரோ வந்து சின்ன குழந்தையா இருப்பான், பெருசாவான், உடனே பணக்காரனாவான், பெரிய கார்ல வருவான், கோட் சூட் போட்டிருப்பான், ஒரு அழகான பொண்ணு வந்து ஐ லவ் யூ சொல்லும். இதெல்லாம் வெறும் கற்பனை மட்டுமே. நடைமுறையில பார்த்தா எந்த முயற்சியும் இல்லாம ஒருவனால எதுவுமே செய்ய முடியாது, பௌதிகத்துல கூட. அப்போ ஆன்மீகம் அப்படின்னா ரொம்ப லேசான காரியம், ரொம்ப ஈஸி. கோயிலுக்கு போனா போதும், நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிரும். அங்க போய் ஒரு வேண்டுதல் 4 தேங்காய் உடைச்சா போறோம், நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ முயற்சி வேண்டும், வைராக்கியம் எல்லாமே இருக்கணும். அங்க ஸ்ரத்தா வைராக்கியம் எல்லாமே இருக்கணும். அப்போ சுய முயற்சி இல்லாம நம்மளுக்கு ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. நிறைய பேர் ரொம்ப ஈஸியா நினைச்சுக்கிறாங்க ஆன்மீகம் அப்படின்னா சும்மா ஒரு கற்பனையில நம்ம பாகவதம் படிச்சா போறோம், பகவத்கீதையை படிச்சா போதும், 16 மாலை சேன் பண்ணா போறோம். அதுக்கும் மேலேயும் இருக்கு. 24 மணி நேரம் நாம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மாயையானது மிகவும் வலிமையானது. நம்ம எப்ப கீழே இறக்கலான்னு எப்பவுமே பார்த்துட்டே இருக்கோம். அப்ப மாயை கிட்ட நம்ம வந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா, பகவானிடம் நம் புலன்களை ரிஷிகேன சேவனம், நம்ம பகவான்கிட்ட அந்த எல்லா புலன்களையும் சேவகம் பண்ண வச்சுட்டே இருக்கணும். கோயிலை நோக்கி நாம கால்கள் நாடணும், கைகள் வந்து பகவானுக்காக சேவை செஞ்சுட்டே இருக்கணும், பக்தர்களை ஆலிங்கனம் பண்ணணும், பக்தர்கள்கிட்ட நாம சங்கம் எடுத்துக்கணும். சோ முயற்சி அதுதான் திருவினையாக்கும். முயற்சி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா நீங்க சும்மா கடையை வச்சு உக்காந்துட்டீங்கன்னா உடனே வந்துடாது எல்லா லாபமும். அப்போ அந்த இடத்துல முயற்சி வேணும். பல விதவிதமான பொருட்களை வாங்கி போடணும். ஒரே மாதிரி பொருட்கள், பழைய பொருட்களையே போட்டீங்கன்னா உங்களுக்கு சேல் ஆகாது. அப்ப அதுக்கு அட்ராக்டிவான அட்வைஸ்மெண்ட் வேணும். இப்படி பல முயற்சிகள் எடுக்கணும். அப்போ பக்தி தொண்டு அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பல முயற்சிகள் எடுக்கணும். நாம காலையில இருந்து தூங்குறப்போ தமோ குணத்துல இருக்கிறோம், அப்போ அதை கூட விட்டுறலாம். அப்போ படுக்கிற வரைக்கும் பகவானோட சிந்தனையிலேயே படுக்கும்போது கூட அந்த தமோ குணம் நல்ல விதத்துல வேலை செய்யும். அப்ப பகவானை பற்றி நினைச்சிட்டே படுப்போம். காலையில எந்திரிக்கிறப்ப பகவானை பத்தி நினைச்சிட்டே எந்திரிப்போம். அப்போ பக்தர்களோட பாகவதம் படிப்போம், பகவத்கீதை படிப்போம். இப்படி சங்கம் எடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டா கூட அதுல மாயை நுழைஞ்சிருவாங்க. இப்போ உலகியல் செல்வங்கள் அல்லது நம்ம பௌதிக கல்வி எல்லாம் இங்க கருத்துல கொள்ளப்படுறதே கிடையாது. இறந்து நம்ம ஆத்மா மேல போகும்போது ஜெய விஜயர்கள் கேட்பாங்க, உனக்கு ஸ்லோகம் தெரியுமா? நீ எவ்வளவு செல்வம் வச்சிருந்த, எனக்கு ஒரு 1 லட்சம் கொடு, நான் உள்ள அனுப்புறேன். இப்படியெல்லாம் அங்க போய் எந்த கதையும் வேகாது. இங்க வேணா பௌதிகத்துல நாம எத்தனையோ சட்டத்துல ஓட்டைகள் இருக்கு. ஆனா பகவானோட சட்டத்துல எந்த ஓட்டையும் யாராலையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பகவானை அன்பை சேகரிச்சவங்க மட்டும்தான் அதுல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. எவ்வளவு தூரம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறோமோ அத்தனை தூரம் நம்ம பாவங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம். இங்க மாதிரி கோர்ட்ல போய் ஜட்ஜுக்கு பணம் கொடுத்து ஏமாத்துறக்கெல்லாம் அங்க ஒரு வழியும் கிடையாது. அப்போ பகவானை அன்பை சம்பாரிச்சவங்க வேணா இதை சீக்கிரம் தப்பிக்கலாம். சோ அன்பு ஒன்றே பரிகாரம். அப்ப அன்பு தொண்டு செய்யணும். பக்தி தொண்டு என்கின்ற அன்பு தொண்டு
பகவானுக்கு எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ பகவானின் அன்பை நாம சேகரிக்கணும். அப்ப பகவானோட இதயத்துல எத்தனை தூரம் நாம இடம் பெறுகிறோமோ அத்தனை தூரம் நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவோம். ஏன்னா பகவானே சொல்றாரு, சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷு ஆஸ்தின பிரியக, எல்லோரிடம் நம் சமமாக நடப்பேன். ஆனால் அடுத்த லைன் பாருங்க, ஏ பஜந்தி தூமாம் பக்தியா மை தேஷு சாப்பியகம் ஏ பஜந்தி தூமாம் பக்தியா. ஆனால் என் பக்தர்களிடம் நான் கருணையுடையவனாக இருக்கிறேன். அப்ப பக்தர்களுக்கு மட்டும் அவர் டிஸ்கவுண்ட் தர்றார், மத்தவங்களுக்கு கிடையாது. அப்போ பகவானிடம் அன்பு தொண்டு செய்யாம இருக்கிறவங்க அவங்க ஆத்மா என்னைக்கும் மறுபடியும் இங்கேயே விழுகுது. ஆனா பகவானிடம் பக்தி தொண்டு பண்றவங்க எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும், மலையாக பாவம் இருந்தாலும் அதெல்லாம் அழிக்கப்பட்டு விடுகிறது. அடுத்தது பதம் 39. பிரீத்தோ அகம் அஸ்து பத்ரம் தே லோகானாம் விஜயேச்சயா யதஸ்தௌஷீர் குணமயம் நிர்குணம் மானுவர்ணயன். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மலைய மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உலகாயுதவாதிகளுக்கு உலகாயுதமாக தோன்றும் எனது உன்னத குணங்களின் மூலம் என்னை நீர் விளக்கியது கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உமது செயல்களினால் அனைத்து உலகங்களிலும் நான் புகழப்பட வேண்டும் என்னும் உமது விருப்பத்திற்கு எனது எல்லா ஆசிகளும் உரியதாகும். பொருளுரை. பிரம்மதேவரை போன்ற தூய பக்தரோ அல்லது அவரது சீட பரம்பரையில் வந்த பக்தரோ பகவானின் புகழானது இப்பிரபஞ்சம் முழுவதுமான எல்லா உலகங்களிலும் எல்லா உயிர்களிடத்தும் பரவ வேண்டும் என்றே எப்பொழுதும் விரும்புகிறார்கள். அவ்வக்தனின் அவ்விருப்பமானது பகவானது ஆசியினை எப்பொழுதும் கொண்டிருக்கிறது. மாயாவாதி சில வேளைகளில் பௌதீக நன்மைகளின் உருவமாக முழுமுதற் கடவுளான நாராயணரை கருதி அவரது கருணையினை வேண்டி வழிபடுகிறார். ஆனால் இது போன்ற பிரார்த்தனைகள் பகவானை திருப்திப்படுத்துவது இல்லை. ஏனென்றால் அவன் பகவானது உண்மையான உன்னத குணங்களை புகழ்வதில்லை என்பதே காரணமாகும். உயிர்கள் எல்லோரிடத்தும் பகவான் மிகவும் அன்புடையவராக விளங்கிய போதிலும் தமது தூய பக்தர்களிடம் அளவு கடந்த அன்புடையவராக இருக்கிறார். குணமயம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனெனில் அது பகவான் கொண்டிருக்கும் மனவாசகம் கடந்த குணங்களை குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் எப்படி பகவான் எல்லோருக்கும் சமமாக இருந்தாலும் தன் பக்தர்களிடம் அதிக பிரியம் கொண்டிருக்கிறார். ஏன்னா பக்தர்கள் பகவானின் உன்னத குணங்களை இங்கே புகழ்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப. குணமயம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். குணமயம் அப்படின்னா உன்னத குணங்கள் எல்லாவற்றை பற்றிய விளக்கம். ஏன்னா பகவான் நம்மை போன்றவர் கிடையாது. அப்போ பிரம்மதேவர் இங்க பிரார்த்தனையில பகவானுடைய உன்னத குணங்களை விவரிக்கின்றார். ஏன்னா பகவான் மாசு மறுவற்றவர். எந்த நிலவுல கூட ஒரு சிறு புள்ளி தெரியும், ஆனா பகவான்கிட்ட எந்த ஒரு குற்றமுமே கிடையாது. அவ்வளவு உன்னதமானவர், உயர்ந்தவர். அவரது சக்திகள் அளவற்றவை. பராசர் சக்திர் விவிதைவ சூயதே. அப்ப எண்ணற்ற சக்திகளை உடையவர். ஆனா அவர் எளிமையானவர். பக்தர்களுக்கு மிகவும் எளிமையானவர். பக்தர்கள் அணுவிலையும் சாதாரண ஒரு ஜீவராசி தான். ஆனா பக்தர்களுக்கு தன்னை பற்றிய விஷயத்தை அவர் அனைத்தையும் அவர் தாராளமா அள்ளி வழங்குறார். ஏன்னா பகவானை பற்றி புரிஞ்சுக்கிறதுங்கிறது லேசான காரியம் கிடையாது. இப்பெல்லாம் நாம கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா எதனால? ஸ்ரீல பிரபுபாதரோட கருணையினால. தூய பக்தர் ஒருவர் சாது சங்கே லவமாத்திர சாது சங்கே. அப்போ ஒரு தூய பக்தர், ஒரு சாதாரண பக்தர்கிட்ட தொடர்பு கொண்டாலே நம்மளுக்கு இவ்வளவு சக்தி கிடைக்குது அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதரிடம் நாம் தினம் தொடர்பு கொள்கிறோம். எப்படி? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கவனிங்க. ஸ்ரீல பிரபுபாதரிடம் நாம் தினமும் தொடர்பு கொள்கிறோம். எவ்வாறு? அவருடைய புத்தகங்கள், அவர் எழுதிய புத்தகங்களை படிப்பதன் மூலம். ஹரே கிருஷ்ணா, ஹரி போல். அப்போ அவரது மொழிபெயர்ப்பு, பொருளுரை இதெல்லாம் நம்ம டெய்லி படிக்கிறோம். அப்போ லவம் மாத்திர சாது சங்கம், சின்ன ஒரு சங்கம் கிடைக்கும் போதே அவ்வளவு உயர்வு பெறுகிறோம் என்றால் தினம் நம்ம ஸ்ரீல பிரபுபாதரோட சங்கத்தை எடுத்துக்கிறோம்.
ஏன்னா அவருடைய மொழிபெயர்ப்பு, பொருளுரை, அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து ரொம்ப வேகமா படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா இதை உணர்ந்து இன்னும் விரிவா படிச்சோம் அப்படின்னா அப்படியே ஆழ்கடல்ல வந்து நம்ம முத்தெடுக்கிற மாதிரி அவ்வளவு சொத்து நிறைஞ்சது, அவ்வளவு ஒரு ஹை குவாலிட்டி. இங்க இதை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே நாம உயர்ந்ததை பார்க்க முடியாது. பாகவதம் நம்ம கையில வச்சுக்கிட்டு நாம வேற எதையும் தேடக்கூடாது பௌதிகமா. ஏன்னா இதை விட்டுட்டு நாம எங்கேயாவது தேடணும்னா நம்மள மாதிரி முட்டாள் வேற யாரும் கிடையாது. அவ்வளவு உயர்ந்த பொக்கிஷத்தை நம்ம கையில வச்சிருக்கோம். ஆனா சிலருக்கு வந்து அந்த டைமண்டை கையில கொடுத்தாலும் அதனோட வேல்யூ தெரியாம குப்பையில போடுற மாதிரி படிக்காம வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமை. வேற எங்கேயோ வெளியில தேடுறாங்க ஆனந்தத்தை. ஆனந்தம் நம்ம கிட்டயே இருக்கு, ரொம்ப அருகில இருக்கு. ஆனா ஆனந்தம் கிடைக்காம புலம்பிட்டு இருப்பாங்க. அடுத்தது பதம் 40. யயேதேன புமாம் நித்யம் ஸ்த்வா ஸ்தோத்ரேன மாம் பஜேத் தஸ்யாஷு பிரசீதேயம் சர்வகாம வரேஸ்வரஹ. ஹரே கிருஷ்ணா. நான் ஹரே படிக்கிறேன். படிங்க படிங்க, மாதாஜி. படிங்க. பிரம்மதேவரை போன்ற எந்த ஒரு மனிதனும் என்னை வணங்கினால் நான் அவனது அனைத்து விருப்பங்களை நிறைவேற்றுவேன். நானே அனைத்து வரங்களுக்கும் தலைமை ஆவேன். பொருளுரை. தனது புலனுணர்ச்சிக்கு நிறைவேற்ற விரும்பும் எந்த ஒரு மனிதனாலும் பிரம்மதேவர் செய்த பிரார்த்தனையை செய்துவிட முடியாது. பகவானை அவருக்குரிய தொண்டின் மூலம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவனால் மட்டும் தொடர்புடைய அனைத்து விருப்பங்களையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனால் பக்தர் அல்லாதவர் அவரை மிகச் சிறந்த முறையில் பிரார்த்தித்தாலும் அவர்களின் சபல எண்ணங்களை அவர் ஒரு நாளும் நிறைவேற்ற மாட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ இங்க வந்து நிறைய பேரு பௌதிக உலகுல கவிதை எழுதுறத பார்த்திருக்கிறோம். பகவான் மேல கவிதை எழுதுவாங்க. ஆனா உள்நோக்கம் கொண்டது எதுவாக இருந்தாலும் பகவான் அதை நன்கு அறிவார். ஏன்னா உள்ள பரமாத்மாவாக சாட்சியாக அவன் என்ன நினைக்கிறான், என்ன பேசுறான், என்ன நடந்துக்கிறான், எல்லாமே பகவானுக்கு 100% அதுக்கும் மேல நம்மளை பத்தி தெரியும். அப்போ பகவானுடைய பிரார்த்திக்கிறது கூட பிரம்மதேவர் போன்ற உன்னதமான பக்தர்கள்னால மட்டும்தான் முடியும். பிரார்த்தனை அப்படிங்கிற அதனாலதான் நம்மளோட பிரார்த்தனை நாமளா கவிதையை புனைஞ்சு நாம வந்து முக்குணங்கள்ல ஈடுபட்டிருக்கோம். நம்மளுக்கெல்லாம் பலவிதமான உள்நோக்கங்கள் இருக்கு. ஆனா தூய பக்தர்களோட பிரார்த்தனை நாம வைஷ்ணவ பாடல்கள்ல அதனாலதான் டெய்லியும் வந்து நாம உயர்ந்த பக்தர்கள் பாடிய பாடல்களை நாம சிஷ்டாஷ்டகம் இது வந்து சைத்தன்ய மகாபிரபு பகவானே வந்து கொடுத்தது. அந்த சிஷ்டாஷ்டகம் வந்து 8 பாடல்கள்ல எல்லாமே A to Z எல்லாமே அதுல இருக்கு. அவ்வளவு பொருள் நிறைந்தது சிஷ்டாஷ்டகம். அப்போ குரு அஷ்டகம், குருவை பற்றிய பாடல்கள் எல்லாமே. அப்போ பகவானை பற்றிய பாடல்கள் இதெல்லாம் வைஷ்ணவ பாடல்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவ்வளவு தூய்மையான மனதுடன் பாடியிருக்காங்க. அதனாலதான் நாம அவங்களோட மனோபாவத்திலிருந்து நாமளும் அதை திரும்ப பாடுகிறோம். ஏன்னா அதெல்லாம் வலிமை வாய்ந்தது. தூய பக்தர்களால மட்டும்தான் அப்படி பிரார்த்தனை வைக்க முடியும். இது ஒண்ணும் கவிதை போட்டி கிடையாது. சினிமால நிறைய பேர் கவிதை எழுதுறாங்க, நீயும் பாடு ஒரு பகவானை பற்றிய பாடல். அப்போ சினிமால கூட பகவானை பற்றிய பாடல் எல்லாம் வருது. இருக்காரு. ஆனா அதனால நம்மளுக்கு மனோபாவம் மாறுமா, நம்ம உணர்வு மாறுறது கிடையாது. அடுத்தது பதம் 41. பூர்த்தேன தவசா யக்ஞே தானைர் யோக சமாதினா ராத்தம் நீ ஸ்ரேயசம் பும்சாம் மத் பிரீத்திஸ் தத்வவின் மதம். மொழிபெயர்ப்பு. மரபு வழியே செய்யப்பட்டு வரும் நற்செயல்களின் இறுதி லட்சியம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு கேக்குதுங்களா மாதாஜி? படிங்க கேக்குதுங்க மாதாஜி. டக்குன்னு படிங்க. யார் படிக்கலைன்னா நீங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க. படிக்க ஆரம்பிச்சு. மொழிபெயர்ப்பு. மரபு வழியே செய்யப்பட்டு வரும் நற்செயல்களின் இறுதி லட்சியம் தவங்கள், வேள்விகள், தானங்கள், யோகங்கள் மற்றும் சமாதின்னைகள் எல்லாம் எனது திருப்திக்காக தொழுது செய்யப்படுபவன என்பது தேர்ந்த ஞானிகள் கருத்தாகும். பொருளுரை. மனித சமுதாயத்தில் மரபு வழியாக செய்யப்படும் புண்ணிய செயல்கள் அநேகம் இருக்கின்றன.
அவை பொதுநலப் பண்பு, வள்ளல் தன்மை, தேசியம், சர்வதேசியம், தானம், வேள்வி, தவம் மற்றும் சமாதி நிலையில் தியானித்தல் போன்றவை ஆகும். இவை அனைத்தும் முழுமுதற் கடவுளின் திருப்திக்கு இட்டுச் செல்லும் பொழுது மட்டுமே முற்றிலும் பயனளிக்க கூடியவை ஆகும். எச்செயலின் நிறைவும் அது சமூக, அரசியல், சமயம் அல்லது பொதுநலச் சேவை போன்ற எதுவாக இருப்பினும் பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவையாக இருத்தல் வேண்டும். பகவானின் பக்தன் இந்த வெற்றி ரகசியத்தினை நன்கு அறிந்தவன் ஆவான். குருட்சேத்திரத்தில் அர்ஜுனனால் இது நிரூபிக்கப்பட்டது. வன்முறையில் பற்றில்லாத அர்ஜுனன் தனது உறவினர்களுடன் போரிட முதலில் விரும்பவில்லை. ஆனால் போரை விரும்பி கிருஷ்ணரே அதற்கான ஏற்பாடுகளை குருட்சேத்திரத்தில் செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவுடன் அவன் தனது சுய திருப்தியை விட்டுவிட்டு பகவானின் திருப்திக்காக யுத்தம் செய்தான். இதுதான் அறிவுடையோர் எடுக்கும் சரியான முடிவாகும். ஒருவனது கவனம் அவனது செயல்களின் மூலம் பகவானை திருப்திப்படுத்துவதாகவே இருத்தல் வேண்டும். அது எப்படிப்பட்ட செயலாயினும் அச்செயலினால் பகவான் திருப்தி அடைகிறார் என்றால் அது வெற்றியினை அளிக்கும். இவ்வாறு இல்லையேல் அது கால விரயமாகவே கருதப்படும். இதுதான் அனைத்து வேள்விகள், தவம், துறவு, யோக சமாதி மற்றும் பிற நல்ல புனித செயல்களின் அளவுகோலாக கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இது ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். பகவானுக்காக செய்யப்படும் செயல்கள் அனைத்துமே, பகவானை திருப்திப்படுத்துகின்ற செயல்கள் அனைத்துமே நன்மை பயக்கக்கூடியவை. மற்ற செயல்கள் எல்லாமே பௌதிக செயல்களாக கருதப்படுகின்றது. நீங்க 1000 ஆண்டுகள் தவம் செய்தாலும் அதனால பகவான் திருப்தி அடையவில்லை என்றால் அது பௌதிக செயல்தான். ஏன்னா ஞானிகள் பலர் தவம் செய்யறாங்க. எதற்காக? அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய ஆத்மாவை அவங்க மேல எடுத்துட்டு போகணும் பிரம்மஜோதிக்கு. ஆனா பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு கிடையாது. கடைசி முக்கியமான ஒரு லைன்ல அவங்க அந்த மிஸ் பண்ணிடுறாங்க. மிக மிக முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு மத்ததெல்லாம் செய்யறாங்க. சோ முடிவுரை கிடையாது. அதுல ஆரம்பம் இருக்கு, துவக்கம் இருக்கின்றது, மத்தியில பொருளுரை இருக்கிறது, ஆனா முடிவுரை இல்லை. சோ முடிவு என்னங்கிறது தெரியாம அவங்க பல 1000 ஆண்டுகளை விரயம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, கர்மயோகிகள், ஞான யோகிகள், தியான யோகிகள் எல்லாருமே அப்படித்தான், சுயநலவாதிகள். ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது. பகவானிடம் நேரடியா அன்பு தொண்டு பண்றாங்க. எத் கரோசி எத் அஷ்னாசி எத் ஜிகோசி ததாசி எத் தபசி கௌந்தேய தத் குரு ஸ்வமத் அர்ப்பணம். அப்போ எதையெல்லாம் உண்கிறாயோ, எதையெல்லாம் செய்கிறாயோ, எதையெல்லாம் படைக்கிறாயோ, எதையெல்லாம் கொடுக்கிறாயோ, என்ன தவங்களை எல்லாம் நீ பண்றையோ அதையெல்லாம் நீ எனக்காக செய் அப்படிங்கிறார். அப்ப பக்தர்கள் 24 மணி நேரமும் எப்பொழுதும் பகவானுக்காகவே அவர்கள் செயல்களை அவங்க உருமாற்றி விடுகிறார்கள். அவங்களுக்காக செய்யறது கிடையாது. இப்ப குளிக்கிறேன்னா பகவானுக்கு குளிச்சு சுத்தமா நம்ம அவருக்கு பூஜை பண்ணணும். அவரை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் சொன்ன செயல்களை எல்லாம் நாம கேட்டது மட்டும் பத்தாது, ஞானத்தை வளர்த்து கொண்டால் போதாது. அது ஞானம் என்பது வெறும் கலெக்ஷன், டேட்டா கலெக்ஷன். அப்ப அது எப்படி வாழ்க்கையில பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், அதுதான் விஞ்ஞானம். ஞானம், விஞ்ஞானம். அப்ப விஞ்ஞானமாக அவர் பக்தர்கள் எல்லா செயல்களையும் பகவானுக்காக செய்கிறார்கள். மன்மனா பகவத் பக்தோ மத்தியாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவை சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. எப்பொழுதும் என்னையே நினைத்து எனக்காக என்னையே வழிபட்டு எனது பக்தனாகி என்னிடமே சேர் அப்படிங்கிறார். அது ஒண்ணுதான் வழி. நாம இதை விட்டுட்டு வேற ஏதாவது வழியில, குறுக்கு வழியில பகவான்கிட்ட போலாமா, அது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னால பௌதிகமா யோசிக்கவே கூடாது. ஏன்னா பகவானே சொல்லிட்டார், பகவானோட சட்டத்தை மாற்ற இங்க யாருமே கிடையாது. சிவனோ பிரம்மனோ கூட பகவானது சட்டத்தை மாற்ற முடியாது. ஏன்னா பகவானது சட்டம் நித்தியமானது. ஏன்னா பகவான் ஒருவர் தான் நித்தியமானவர். அவர் வாயிலிருந்து வந்த வேதங்கள் அனைத்தும், வேதங்களில் சொல்லப்பட்ட யாகங்கள் அனைத்தும் யக்ஞை வை விஷ்ணுகு. அப்ப விஷ்ணுதான் இறுதி நோக்கமாக எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். நாம் என்ன செயல் செய்தாலும் அதுல பகவான் விஷ்ணுதான், அவருக்காகத்தான் செயல் செய்யப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. பதம் 42 நாளைக்கு பார்க்கலாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா அத இப்ப பேசலாம்.